நீங்கள் திருடி இருக்கிறீர்களா? திருட்டுக்கு உடந்தையாகவாவது உழைத்து இருக்கிறீர்களா? இல்லை திருட்டை ஒழிக்க பாடுபடுபவரா? உங்களிடம்தான் இந்த கதையை சொல்லியாக வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஒரு திருடன், இப்போது அல்ல. 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து கொள்ளவில்லை. பதவி பிரமாணம் எல்லாம் எடுக்கவில்லை. நானாக பணியில் நேரடியாக இறங்கிவிட்டேன். ஆபத்தான தொழில் செய்து தாராளமாக சம்பாதித்தேன். திருடன் என்ற பெயரை அதற்கு முன்பு திருடியதே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எப்போதாவது என்று இருந்த பழக்கம் வாடிக்கையானது. அப்போதிலிருந்துதான். அப்போது குடும்ப வருமானம் பரவாயில்லை. இன்று போல் வீழ்ந்து கிடக்கவில்லை. சொந்த காலில்தான் நின்று கொண்டிருந்தது. அது அப்படியே காலூன்ற தவறியதுதான் இன்றைய வீழ்ச்சிக்கு காரணம். அது வேறு கதை. எங்கே விட்டேன்? 3ஆம் வகுப்பு. சில்லறை தட்டுப்பாடு இல்லாமல் குடும்ப வண்டி ஓடியது. ஆகவே கண்ணில் பட்ட நிலங்களுக்கு எல்லாம் தன் குடையின் கீழ் அடைக்கலம் தந்த இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தை போல தட்டுப்பட்ட சில்லறைகளுக்கு எல்லாம் என் சட்டை பைக்குள் அடைக்கலம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன் திருடினேன்? அதை விளக்கினால் இது ஒரு நாவலாக மாறிவிடக்கூடும். சிறுகதையாகவே முடித்து விடுகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். பிரித்தானியாவின் மேரிகோல்டு துவங்கி குட் டே, 50-50 என பிஸ்கட்டுகளும் மிக்சர் முதலான காரை வகைகளும், பால்கோனா, ஐஸ்கிரீம்களும், பழங்கள் என அநேக வகை நொறுக்கு தீனிகள் மாறி மாறி எங்கள் வீட்டில் கிடைக்கும். சுதந்திரத்தை தவிர அப்படியே தின்பண்டங்கள் குவிந்து கிடந்தாலும் நினைத்த நேரத்தில் எல்லாம் கிடைக்காது. என் பெற்றோர் கொடுக்கும் போதுதான் சாப்பிட வேண்டும். அவர்கள் கொடுப்பதை தான் சாப்பிட வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன செய்வது? எப்படியாவது அரைத்து கொண்டே இருக்க வேண்டுமே. வர வர பிரித்தானியா மீது பிரேமை குறைந்து வருகிறது. மாறாக தெருவோர கடையின் தேன் மிட்டாய்களும் ஈமொய்க்கும் பன்களும் என்னை அலைக்கழித்தன. வீட்டில் கேட்டால் தெருக்கடையில் எல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாது, ஒழுங்கா வீட்டில் இருக்கிறத முதல்ல தின்னு என்று வழக்கம் போல மிரட்டினார்கள். வேறு யாரிடமும் கேட்டும் பழக்கமில்லை. மீறி கேட்டால் வீட்டில் போட்டு கொடுத்து விடுவார்களோ என்ற பயம். தானாகவும் யாரும் எனக்கு காசு கொடுப்பது இல்லை. தப்பி தவறி யாராவது கொடுத்தால் தேசிய கீதம் பாடுவது போல கைகளை இறுக்கி மூடிக்கொள்ள வேண்டும். மறைத்து கையை நீட்டிவிட்டேன். அப்பாவும் நீட்டி விடுவார். விதிவிலக்காக வற்புறுத்தி யாராவது காசு தந்தால் அப்பா அம்மா முன்னிலையில் அப்படியே உண்டியலில் போட்டாக வேண்டும். வேறு வழியே இல்லை என்றுதான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன். ஏதோ என் திருட்டுக்களை நியாயப்படுத்த இப்படி அளக்கவில்லை. திருடியதை ஒரு சுதந்திர போராட்டமாக காட்டிக்கொள்ளவும் விளையவில்லை. நான் திருடனாக மாற சுதந்திரம் மறுக்கப்பட்டதுதான் அடிப்படை என்பதையே பிந்தைய நாட்களில் தான் புரிந்து கொண்டேன். ஆனால் கதை அதுவல்ல. முதலில் ஒவ்வொரு நாணயமாக எடுக்க ஆரம்பித்தேன். எதிர்பார்த்தபடியே மாட்டிக்கொள்ளவில்லை. வெற்றி களிப்பில் பணியை தொடர்ந்தேன். சில மாதங்களில் ஒரு இனம் புரியாத உத்வேகம் வந்தது. கண்மூடித்தனமாக தைரியத்தில் சிக்கும் நாணயங்களை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு தெரிந்தேன். ஆனால் அப்பாவிற்கு கணக்கு தெரியவில்லை என்று நான் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மாட்டிக்கொண்டது கூட தெரியாமல் கடமையே கண்ணாக இருந்தேன். அப்பாவை நோக்கினேன். நொடிக்கு நொடி கோபத்தில் வெடித்து கொண்டிருந்தார். முட்டி போடுவதுதான் தினசரி சேட்டைகளுக்கு எனக்கு கொடுக்கப்படும் தண்டனை. வழக்கமான தண்டனைக்கு அன்று ரெஸ்ட். நேரடியாகவே ஆக்ஷனை ஆரம்பித்து விட்டார். அப்பா கம்பி தகடு என்று கண்ட மேனிக்கு சுமைகளை தூக்கி தூக்கி காய்ந்து போன கரங்கள் என் தோளை பதம் பார்த்தன. தந்தை அடிக்கும் போது ஓடி வந்து தெரியாமல் பண்ணிவிட்டான். இனிமே இப்படி செய்ய மாட்டான். பிள்ளைய அடிச்சை கொண்டுராதீங்க என்று காப்பாற்றும் அம்மாவிற்கு எல்லாம் நான் கொடுத்து வைக்கவில்லை. லாக்கப்பில் லாடம் கட்டும் எஸ்ஐயின் லட்டி ஒடிந்துவிட்டால் இன்னொரு லட்டியை எடுத்து கொடுக்கும் ஏட்டு போலதான் என் அம்மா. நிற்கதியாக நொறுக்கப்பட்டு கிடந்தேன். ஹிட்லரின் கடைசி கால ஜெர்மனி போல தோலை உரிச்சிடுவேன் கம்மநாட்டி. இந்த வயசுல இன்னா வேலை பார்க்குது பாரு திருட்டு நாயி என்று மிரட்டிவிட்டு அப்பா நடையை கட்டினார். கொஞ்ச நாளைக்கு வாளை சுருட்டி கொண்டேன். வந்த வழி தெரியாமல் வழி பறந்தாலும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறியது. ஆனாலும் அடுத்த முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சியது. சில்லறைகளின் கருவூலங்கள் எல்லாம் கண்ணும் கருத்துமாக இடைமாற்றம் செய்யப்பட்டன. ஐஏஎஸ்களை போல எங்கே சென்றாலும் ஐஏஎஸ் அதிகாரிகளை அழுத்தும் அரசியல்வாதிகளைப் போல நானும் விடுவதாக இல்லை. சும்மாவா சொன்னாரு வள்ளுவர்? முயற்சி திருவினையாக்கும். கை நிறைய திருடியவன் 1, 2 என்று தேடி தேடி சம்பாதிப்பதை நினைக்கையில் தன்னிறக்கம் ஊன்றெடுத்தது. ஆனால் நாணயம் சிக்கிய வேகத்தில் நானும் சிக்கினேன்.
கண்ட இடத்தில் கிடைப்பதில் கை வைத்தாலே கண்டுபிடித்து உப்பு கண்டம் போடுபவர்கள் வைத்த இடத்தில் பைசா இல்லை என்றால் புளியோதரையா கிளறி கொண்டு இருப்பார்கள். அதே பழைய தண்டனைகள். வழி பழகியது தான் என்றாலும் விளைவு வேறு விதமாக இருந்தது. வீட்டில் பணத்தை பார்ப்பதே உள்நாட்டில் பிரதமரை பார்ப்பது போல ஆனது. 4-5 மாதத்தில் தொழில் நொடித்து விட்டது. கொண்டாட்டமாக கழிந்த நாட்கள் மடிந்து தின்பண்டங்களுக்கு திண்டாடுவதுமானது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு நாள் எங்கு துலாவியும் 10 பைசா கூட கிடைக்கவில்லை. எதோச்சியாக ஆணியில் தொங்கிய அப்பாவின் பச்சை சட்டை கண்ணில் பட்டது. அந்த நாள் வரை அப்பாவின் சட்டை பேண்டில் நான் கை வைத்து எடுத்தது கிடையாது. தேவையான சில்லறைகளை பீரோவும் மிக முக்கியமான உண்டியல்களும் எனக்கு கொடுத்து வந்தன. அந்த பாரியும் ஒரியும் கைவிரித்த பின்னால் என்ன செய்வது? கையை பிசைவதை தவிர துணிந்த அப்பா சட்டையில் கைவிட்டேன். சிகரெட்டும் நிஜாம் பாக்கும் வாசனையால் இணை நாகங்கள் போல பின்னி பிணைந்து அவ்விடத்தை ஆக்கிரமித்து இருந்தன. சிகரெட் வாசமே எனக்கு சத்ரு. அதிலும் அப்பா பிடிப்பது ஃபில்டர் கூட கிடையாது. 1 ரூபாய் சிசர் சொல்லவா வேண்டும்? ஹமாம் மனத்தோடு திரும்பி வெற்றியோடு அந்த சட்டையை தலைகீழாக உதறினேன். 2 ரூபாயுடன் புறப்பட்டேன். சமீபமாக காணலாக இருந்த காசு கையில் வந்ததும் கண்ணை மறைத்தது. நல்ல வேளையாக நான் வீடு திரும்புகையில் அப்பா வீட்டில் இல்லை. அதே சமயம் ஏட்டிற்கு எஸ்ஐயாக ப்ரொமோஷன் கோலும் கையுமாக காத்திருந்தாள். வீட்டிற்குள் நான் ஓரடி எடுத்து வைத்தாலும் சார்ஜ் எடுத்த ஜோரில் ஸ்ட்ரிக்டா லட்டி சார்ஜ் பண்ணிட்டாள். அடி பழசுதான், ஆனாலும் அம்மாவின் அடி புதுசு. நிஜமாக வலித்தது. உடல் அல்ல, உள்ளம். சோகம் நெஞ்சை முட்டினாலும் அம்மா தானே என்ற அலட்சியத்தால் அவளின் வசைவுகளை எல்லாம் அதட்டல்களையும் காதில் போட்டுக்காமல் வீதியில் இறங்கி ஓடினேன். பக்கத்து தெருவை கூட தாண்டவில்லை. மூச்சரைக்க விரட்டி வந்து காலரை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். வீட்டிற்குள் தள்ளி எட்டி மிதித்தாள். அமைதியாக சமையலறைக்குள் நுழைந்த போது எஸ்ஐ அம்மாவாக மாறிவிட்டாள். தின்பண்டம் எடுத்து வந்து கொடுத்து என்னை சமாதானப்படுத்தி புத்திமதி சொல்ல போகிறாள் என்று நினைத்தேன். நினைப்பது எல்லாம் நடந்து விட்டால் சென்ற வேகத்தில் வத்திப்பெட்டியோடு திரும்பிய அம்மா அதிலிருந்து ஒரு குச்சியை உருவி உரசினாள். நெருப்பை முகத்தருகே கொண்டு வந்து சூடு வச்சிடுவேன். வாழை சுருட்டி கொண்டு போடுறது தின்னுட்டு ஒழுங்கா மரியாதையா படிக்கிற வேலையை பாரு என்று அதட்டினாள். சொல்லி வைத்தது போல சமயத்தில் வந்தார் அப்பா. வந்ததும் வராததுமாக 2 தட்டு தட்டி உச்ச ஸ்தாயிலில் தன் எச்சரிக்கை பிரசங்கத்தை தொடங்கினார். உச்சகட்டமாக பால்டாயில் ஊத்தி சாவடிச்சிடுவேன் என்றார். அந்த வார்த்தை நிஜமாகாது என்பது ஒரு வாரத்திற்கு உள்ளாகவே கண்டு கொண்டேன். சும்மா அப்படித்தான் மிரட்டுவார்கள், சாகலாம் அடிக்க மாட்டார்கள். வீட்டை விட்டு போன போது என்ன ஆச்சு? பக்கத்து தெருவு கூட தாண்டல. தேடி வந்தாங்களா இல்லையா? அந்த உண்மையை உணர்ந்த நொடியிலிருந்து உன்னதமான தொழிலை துணிச்சலோடு தொடர்ந்தேன். இந்த காசுதான் கண்ணில் படுவனா என்றது. சுவிட்சர்லாந்தில் உறங்குவது போல சில்லறைகள் பத்திரமாக எங்கோ பதுக்கப்பட்டன. மிகவும் சவாலான அந்த நாட்களில்தான் ஸ்பெக்ட்ரம் போல, சரி வேண்டாம், வாட்டர் கேட் போல இமாலய திருட்டு ஒன்றில் ஈடுபட்டேன். அன்று ஊரிலிருந்து பாட்டி வந்து இருந்தாள். எனக்கும் தங்கைக்கும் சேர்த்து முழுசாக 100 ரூபாய் கொடுத்தாள். அதுவும் என் கையில். ட்விஸ்ட் என்னவென்றால் கொடை நடந்தது அப்பா அம்மா முன்னிலையில். வேறு வழியும் மனமும் இல்லாமல் எல்லோர் முன்பாகவே அந்த தாளை உண்டிகளில் போட்டேன். மனமோ அடங்குவதாக இல்லை. கண்ணெதிரே நாவை இழுக்கும் பசுமையான வயற்காடு, பின்னே பிடித்து இழுக்கும் கயிறு, இடையே சிக்கி கொண்டு பதைக்கும் பசுவை போல தவித்தேன். மாலை பாட்டி ஊருக்கு புறப்பட்டாள். அப்பா அவளை வழி அனுப்ப பேருந்து நிலையத்திற்கு சென்றார். பேருந்து நிறுத்தத்திற்கு கிளம்பினார். அம்மாவும் அவளின் அம்மாவை பின்தொடர்ந்தாள். உண்டிகளை மறந்து அப்படியே வைத்துவிட்டு போனார்கள். உற்சாகத்தோடு உண்டிகளை அணுகினேன். வெகு நாட்களாக கைவரிசையை காட்டாததால் அம்பானியின் கஜானாவை போல கனத்து இருந்தது. பொம்மை வடிவில் இருந்த பிளாஸ்டிக் உண்டியல் என்னை பார்த்து முறைப்பது போல தெரிந்தது. போட்டு கொடுத்து விடுவேன் என்பது போல வெளித்தது. அதை தலைகீழாக திருப்பி தூக்கி அடிப்பக்கம் இருந்த மூடியை தடவினேன். மூடியின் மீது அப்பா டேப் அடித்திருந்தார். அலேக்காக பிரிக்க முயன்றேன். நேற்றுதான் நகம் வெட்டி விட்டார்கள். ரொம்ப சிரமப்பட்டு டேப்பை பிரித்தேன். நோட்டு மேலே நின்று விட்டது. மொத்த சில்லறைகளையும் கொட்டி தாளை கண்டெடுத்தேன். வழி அனுப்ப போனவர்கள் வந்து விடுவார்களோ என்ற பதற்றத்தில் சில்லறைகளை உண்டியலுக்குள் வேக வேகமாக வழி அனுப்பினேன். பதறிய காரியம் சிதறியது. பொறுக்கி போட்டு உண்டியல் மூடினேன். பிரித்து விட்டிருந்த டேப்பால் மூடியை மறைத்தேன். சரியாக ஒட்டவில்லை. சுருக்கம் படர்ந்து விட்டது. புது டேப் ஒட்டலாமா என்றால் டேப் எங்கே என்று தெரியாது. முடிந்தவரை சுருக்கத்தின் மேல் தடவி விட்டேன்.
ஆழ்வரும் அறவும் கேட்டு அப்படியே உண்டியலை வைத்துவிட்டு போய் டிவி முன்பு அமர்ந்து கொண்டேன். இந்த சாதனையை செய்தது 5ஆம் வகுப்பில். நினைத்தது போலவே உண்டியல் எட்டப்பனானது. நிரம்பி வழிந்த நாணயங்களால் அது தன் நாணயத்தை பறைசாற்றியது. அடியுதைக்கு ஆயத்தமான உடம்பிற்கு ஏமாற்றம். ஆச்சரியமாக அப்பாவின் முரட்டு கைகளிலே கண்ணாக இருந்தேன். இழைத்து இறந்து போன யானையின் இரட்டை தும்பிக்கை போல அவை அசைவின்றி கிடந்தன. அப்போதுதான் அப்பாவின் உதடுகளும் அசைவற்று கிடப்பதை உணர்ந்தேன். ஒன்றும் புரியாதவனாய் நானாக முட்டி போட்டேன். அப்பாவிடம் எதிர்வினை இல்லை. தொலைக்காட்சிக்குள் எதையோ தொலைத்து கொண்டிருந்தார். எதை தொலைக்கிறார்? என்னையா? யாரிடமோ சொல்வது போல அம்மா எவ்வளவு அடிச்சும் திருந்தாத திருட்டு நாய்கிட்ட எங்களுக்கு பேச்சு மூச்சு எதுவும் கிடையாது என்றாள். வழக்கம் போல சும்மா மிரட்டுகிறார்கள் என்ற எண்ணம் வானவில்லின் வண்ணமானது. கதர் உடுத்தி வந்த மாவோ போல அப்பா காட்சியளித்தார். வார கணக்கில் அவரின் சத்தியாகிரகம் தொடர்ந்தது. அத்தியாவசியமாகிவிட்ட பிராந்தி கூட அவரோடு ஒத்துழைத்தது. இப்படியே நாட்கள் இணைந்து வாரத்தை உருவாக்கின. வாரங்கள் சோகமாக ஓடி மாதத்தில் கலந்தன. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று அப்பா போராட்டத்தை தொடர்ந்தார். ஐஜியே ஆனாலும் அம்மா அல்லவா? மனமிளகினார். பூசாலை முடித்து வைக்க துடித்தாள். எனக்கும் ஏதோ மாதிரி இருந்தது. அடி உதையை எதிர்கொண்டு வளர்ந்த எனக்கு அகிம்சையை எதிர்கொள்ள தெரியவில்லை. திருட்டினாலும் நாட்டம் குறைய துவங்கியது. உடனே அகிம்சையின் வெற்றி என்று கருத வேண்டாம். என் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு சரிவர கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிட்டினாலும் ஒட்டி பிறந்த இரட்டையர் போல மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பும் சேர்ந்தே வந்தது. அதையும் கடந்து அபூர்வமாக சில்லறை சிக்கினாலும் பிரயோஜனம் இல்லை. பழக பழக பாலே புழுக்கையில் தெருவோர தேன்முட்டாய் எல்லாம் எம்மாத்திரம். கடைகளில் விற்கப்பட்ட அநேக தின்பண்டங்கள் ஏற்கனவே என் நாவிற்கு சமர்ப்பணமாகிவிட்டன. பெட்டிக்கல் மிட்டாயும் பூமா வீட்டு மாங்காய் ஊறுகாயும் மட்டும் இன்னும் நாக்கை ஈரமாக்கின. மற்றவற்றை மொய்க்கும் ஈக்களுக்கு விட்டு கொடுத்து விட்டேன். இப்படியே டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை போல தொழில் பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கியது. ஒரு நாளில் தான் தனக்குள்ளாக பேசுவது போல அம்மா முணுமுணுத்தாள். நீயா போய் மன்னிப்பு கேளடா. நான் அப்பா பக்கம் திரும்பினேன். டியூப்லைட்டின் தூக்கத்தை கலைக்க அப்பா பாடுபட்டு கொண்டிருந்தார். அறியாமை என்னும் இழிவான தூக்கத்தில் இருந்து என்னையும் எழுப்பி கொண்டிருக்கிறார் என்பது அப்போது எனக்கு புரியவில்லை. அமைதியே உருவாக அவர் அருகில் சென்று நின்றேன். என்னை பொருட்படுத்தவே இல்லை. அரை நிமிடம் பார்த்துவிட்டு அம்மா குசுகுசுத்தாள். காலில் விழுந்து தொட்டு கும்பிடு. அப்படியே அப்பாவின் பாதங்களை பற்றினேன். பயமும் பதற்றமும் சேர்ந்து கைகளை உதறின. காணாமல் போன குழந்தை மீண்டும் அன்னையிடம் சேர்ந்தது போல துக்கமும் இன்பமும் மாறி மாறி மனதை அழுத்தின என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பார்த்தபடி அப்பா மன்னித்து விட்டார். மகன் திருந்தி விட்டான் என்று வழக்கமான பாணியில் சுபம் போட்டு முடியவில்லை என் கதை. என் தொடுகையை உணர்ந்து அப்பா வெடுக்கென்று விலகினார். முகம் கை கால் கழுவி வெளியே கிளம்பினார். நான் எழுந்து அம்மாவை பார்த்தேன். தோல்வி தொற்றிக்கொள்ளாத தொலைவில் இருந்தாள். நான் வாயுடைத்து போய் நிமிர்ந்தேன். டியூப்லைட் வெளித்து கொண்டிருந்தது. காவிரி டெல்டா போல என் கண்கள் வறண்டு இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். அன்று மாலை விளையாட்டுகளை முடித்து கொண்டு நான் வீடு திரும்புகையில் ரிட்டையர்மெண்டான எஸ்ஐ போல விஷமற்ற நாகம் போல அப்பா அமர்ந்திருந்தார். அருகில் அந்த நிலையை ஆமோதிப்பவளாக அம்மா வந்து இந்த சேர்ல உட்காருடா என்றார். மொழிகளை துறந்தவனாய் நான் போய் அமர்ந்தேன். சட்டை பையில் கைவிட்டு சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து என்னிடம் நீட்டினார். பணம் மேலே நமக்கு கண்ணு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறாரா? காசை வாங்கினா நம்மளை 4 வாங்கிடுவாரோ என்று என்னுள் பயம் கொழுந்து விட்டு கொண்டிருந்தது. அதனால் அப்படியே உறைந்தேன். பிடி என்று கைகளுக்குள் அப்பா திணிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. இதற்கு முன்பு அப்படிப்பட்ட அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. ஒரே சமயத்தில் 2-3 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் என் மேல் ஓடின. தயக்கத்தோடு நோட்டுகளை பிரித்து எண்ணினேன். ஊறி போயிருந்த 10 ரூபாய் நோட்டுகள் 3 இருந்தன. சிசரை இழுத்து விட்டபடி அப்பா சொன்னார், மோந்து பாருடா. புரியாமல் விழித்தேன். உறுதியான குரலில் அவர் நோட்டை மோந்து பார் என்றார். ஐயம் தீராதவனாய் ஒரு நோட்டை எடுத்து முகர்ந்தேன். இன்னா வாசனை வருது அப்பா கேட்டார். வேர்வ வாசனை என்றேன். நீருக்குள் இருந்து ஒலிப்பது போல என் குரலை உணர்ந்தேன். சரி, மீதி 2லும் என்ன? அடுத்த வினாவை அப்பா தொடுத்தார். பாதி வேலையை முடித்து விட்டது போல அவர் முகம் பிரகாசமானது. முகர்ந்து விட்டு பழைய பதிலே சொன்னேன். பிரகாசம் மேலும் கூட அவர் கேட்டார், அந்த வேர்வை உண்ணுதா? பாராபட்சம் இல்லாமல் இருபுறம் தலையசைத்தேன். அப்புறம் யாருது என்றபடி என்னையே உற்று நோக்கினார். அந்த அப்பாவை எனக்கு தெரியும்.
கணக்கு சொல்லிக் கொடுக்கையில் நான் சரியாக கூட்டி வகுத்தால் வெற்றி கழிப்பில் நிறைவடையும் ஆசிரியரான அப்பாவை உன்னது என்றேன். யாரது என்று மீண்டும் கேட்ட அப்பாவிடமும் மென்று முழுங்கி சொன்னேன். உன்னது தெரியதில்ல, இது நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. நானெல்லாம் மூட்டை தூக்கி நான் விட்ட வேர்வைக்கான கூலி. என் பணம், இதை நீ எப்படி எடுக்கலாம்? எந்த பணத்துல உன் வேர்வை வாசனை இருக்கோ அதாண்டா உன் பணம். எப்போது முடித்தார் என்று கூட தெரியாமல் அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தேன். எதையும் எதிர்பார்க்காதவராய் துண்டை உதறி தோளில் போட்டபடி அப்பா உள்ளறைக்கு சென்றார். அவரது சொற்களை சுமந்தபடி காற்று என்னை சூழ்ந்து கொண்டது. வேர்வை, 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 மனம், பணம், மனம், பணம், உனது, உனக்கே, உனது என்று மூளைக்குள் எதிரொலி கேட்டுக்கொண்டே இருந்தது. மனதிற்குள் யாரோ ஒளியை வைத்து ஆழத்தில், வெகு ஆழத்தில் குடைந்து கொண்டே போனார்கள். எத்தனையோ அடியோ தெரியவில்லை. ஊற்று பெருக்கெடுத்தது. அந்த ஆழ்ந்த நீர் வெளியை கால்வாய் ஆக்கியது. சில நாட்கள் அந்த எதிரொலிப்பு ஓய்ந்தது. மடியும் முன்னர் வேர்வை, மனம், உனது, பணம் என்ற முடிச்சை மூளைக்குள் போட்டுவிட்டு ஓய்ந்தது. அத்தோடு திருட்டுக்கு பெரிய கும்பிடு கனவிலும். பணத்தை கண்டால் மூக்கை முடுக்கிவிட்டேன். வீட்டிலும் நம்பிக்கை பிறந்தது. உச்சக்கட்டமாக 8ஆம் வகுப்பு படிக்கையில் வீட்டில் நான் தான் அருண்ஜெட்லி. 22வது ஆண்டில் வாழ்க்கை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கையில் ஒரு நாள் பருதி கடலில் நீராடிவிட்டு நிழலுக்குள் தலை துவட்ட வருவது போல போஸ்ட்மேன் வாசலில் வந்து நின்றார். மணி ஆர்டரை கொடுத்துவிட்டு கரை தொட்ட அலை போல கடலுக்குள்ளே திரும்பினார். தமிழ் மாத இதழ் ஒன்றில் அச்சேரிய என்னுடைய ஒரு கவிதைக்காக என்று MO குறிப்பு அறிவித்தது. நம்முடைய கவிதையை போட்டதே பெரிய விஷயம், இதில் காசு வேற கொடுக்கறாங்க. எப்பா, 2ஆக மடிக்கப்பட்டிருந்த தாள்களை பிரித்தேன். 50 ரூபாய், 20 ரூபாயுமாக 2 நோட்டு, தனியாக 5 ரூபாய் நாணயமாக மொத்தம் 75 ரூபாய். சற்று நேரத்தில் மூளைக்குள் கிரைண்டர் சுற்றிய இதய துடிப்பு கூடியது. முகத்தை யோசனை மூடியது. மூக்கோ வழக்கம் போல வாசனை தேடியது. தாமதிக்காமல் நோட்டை நாசிக்கு தூக்கி கொடுத்தேன். துளாவி பார்க்கையில் முதலில் போஸ்ட்மேனின் மனம் என்று பட்டது. நம்பாமல் முகர புது புது வியர்வை மனங்கள், யாருடையது என்று அடையாளம் தெரியாத மனங்கள், எங்கோ எப்போதோ எவரெவரோ சிந்தியவற்றின் மனங்கள். அவை ஊடாக நான் அவர்கள் இந்த பணத்தை அடைந்தார்களா? அப்படியே இன்னும் ஆழம் என்று பாசி போல நாசி வழியாக வழுக்கி கொண்டே சென்றேன். புத்தம் புது மனம் ஒன்றை நெருங்கினேன். எங்கோ பழக்கப்பட்டது என அறுபட்டது. கருவறை மகபு போல மனச்சிதறல்கள் இல்லாதவனாய் அந்த மனத்தை அள்ளி அள்ளி பருகினேன். உள்ளே செல்ல தான் உணர்ந்தேன். ஆம், இது என்னுடையது என்று. மூளை சிந்திய வியர்வையின் வாசனை அது. அப்படி என்றால் இது என்னுடைய பணம். நான் வியர்வை சிந்தி முதலாக சொந்தமாக சம்பாதித்தது. பெருமிதம் புன்னகையை ஈன்றது. பெருமையோடு விரல்களால் 5 ரூபாய் நாணயத்தை எடுத்தேன். துருப்பிடிக்காத எஃகு நாணயமும் கண்ணுக்கு தென்படாத ஏதோ ஒரு பாகத்தில் வியர்வை துளிகள் தேக்கி வைத்திருந்தது. வியர்வை நெடி வழிந்த கண்ணீரை துடைத்தேன். இதய துடிப்பை போல அப்போதும் ஓயாமல் மூளைக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது அப்பாவின் சொற்கள். என்றான்.